பப்ளிக் வந்து ஓட்டுக்கு 3 விதமாக பணம் தராங்க. உள்ளாட்சி எலெக்ஷனுக்கு ஒரு விதமாக, எம்எல்ஏ எலெக்ஷனுக்கு ஒரு விதமாக, பாராளுமன்ற எலெக்ஷனுக்கு ஒரு விதமாக, 3 விதமாக பணம் தராங்க. பாராளுமன்றத்துக்கு எவ்வளோ பார்த்தா 100 ரூபாய் 200 தருவாங்க. எம்எல்ஏ எலெக்ஷனுக்கு 500 ரூபாய் 1000 தருவாங்க. உள்ளாட்சி எலெக்ஷனுக்கு 2000 3000 தர்றாங்க. தந்து மக்களை விலைக்கு வாங்கிடுறாங்க. இந்த முட்டாள் மக்களும் காசுக்கு பணத்தை வாங்கிக்கிட்டு ஓட்டை போட்டுறாங்க. பின்னாடி அந்த 1000 ரூபாய்க்கும் 500 ரூபாய்க்கும் 3000 ரூபாய்க்கும் 100 ரூபாய்க்கு ஆசைப்பட்டு ஓட்டை வித்துடுறோம். விட்டுட்டு இந்த இப்படி மாதிரி தான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறோம். கஷ்டம் எந்த மாதிரியான இது எலெக்ஷனுக்கு அப்புறம் எந்த மாதிரியான இது மாதிரியான 1000 ரூபா வாங்குகிறோம். விலைவாசி எவ்வளோ போயிருக்கு, வீட்டு வரி எவ்வளோ வந்திருக்கு, இன்னையோட வீட்டு வரி என்ன, பத்திரம் இப்போ சொத்து வாங்குகிறோம் விற்கிறோம், பத்திர செலவு எவ்வளோ ஆகுது. இப்போ 25,000 ரூபா பத்திரம் 50,000 ரூபா பத்திரம் முன்னே இருந்துச்சுங்க. இப்போ அந்த பத்திரமே இல்லை. வெறும் 5,000 ரூபா பத்திரம் மட்டும்தான் அரசாங்கம் அடிக்குது. பாதி பணம் அரசாங்கமே எடுத்துக்குது. விலைவாசி, வீட்டு வரி, கரண்ட்டு பில்லு, கேஸு பில்லு, தண்ணி பில்லு எல்லாம் ஏறிக்கிட்டே தான் போகுது. குறைஞ்சதுன்னு என்ன காசு இருந்தா அப்போ இங்கிட்ட காசு விட்டு ஆமாம், இன்னைக்கு 3000 கொடுப்பான். அது யாரோ ஒருத்தன் கொடுப்பான். அவன் வந்து 10,000 20,000 சம்பாரிச்சிருவான். 10,000 20,000 சும்மா ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன். 10 கோடி 20 கோடின்னு சம்பாரிச்சிடறான். ஆனால் கஷ்டப்படுறது நாங்கள் தான். 1 ரூபா டீ இன்னைக்கு என்ன விலை? 5 ரூபா இருந்துச்சு, 8 ரூபா இருந்துச்சு, 10 ரூபா இருந்துச்சு. இன்றைக்கி 12 ரூபா டீ. ஒரு டீ 12 ரூபா. அதுவும் எங்கே ஒரு கிளாஸ் டீயாக தர்றாங்க? கிளாஸ் 12 ரூபா. இப்போ பார்லிமெண்ட் எலெக்ஷன் இருந்தது. ஸோ இப்போ பார்லிமெண்ட்டில் எந்த ஒரு எலெக்ஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலுமே இந்த ஓட்டு அப்படின்னு வரும்போது அதுக்கான காசு கொடுக்குறன்ற ஒரு விஷயம் வந்து தொடர்ந்துக்கிட்டே இருக்குது. அதை பற்றின நிறைய விமர்சனங்கள், ஒரு பக்கம் தப்பு ஒரு பக்கம் சரின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ நீங்கள் அதை ஒரு பப்ளிக்காக எப்படி பார்க்குறீங்க அந்த விஷயம்? உங்கள் பேர் சொல்லுங்கள். என் பேர் சிவா, மதுரை. பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா ஜனநாயக முறைப்பிரகாரம்ன்றது ஓட்டு உரிமை வந்து எல்லாத்துக்கும் உண்டு. அது வாக்காளர்கள் அனைவருமே ஜனநாயக கடமை ஆற்றணும்னா பணம் வாங்காமல் தான் மக்கள் வந்து ஓட்டு போடணும். ஆனால் மக்கள் அரசியல்வாதிகள் வந்து அவங்க வெற்றி பெறுவதற்காகவும் அவங்க பலத்தையும் அவங்க கட்சியும் பலப்படுத்தி கொள்ளவாகவும் காசு கொடுக்க முயற்சி பண்ணுறாங்க. இவங்க காசு கொடுக்குறதுனால தான் மக்கள் வாங்குகிறாங்க. இப்போ நாங்கள் யாரை குற்றம் சொல்ல முடியும்? வாங்குறவர்களை குற்றம் சொல்லணுமா, கொடுக்குறவங்களை குற்றம் சொல்ல முடியாது. ஒயின் ஷாப்பு வச்சதுனால வாங்கி குடிக்கிறான், வாங்கி குடிக்கிறதுனால ஒயின் ஷாப் வைக்கிறேன்னு சொல்கிறான். இதை மக்கள் தான் முடிவு பண்ணு. என்னையை பொறுத்தவரைக்கும் காசு கொடுக்குறது வாங்குறதும் தப்பு தான். ரெண்டுமே தப்பு தான். ரெண்டுமே தப்பு தான். கொடுக்கவும் கூடாது, வாங்கவும் கூடாது. இதுக்கு முன்னாடி இருந்த அரசியல்லாம் அப்படி இல்லை. முன்னாடி இருக்கும்போது இப்போ எம்பி எலெக்ஷன் வருது. எம்பி எலெக்ஷன்லாம் பணம்ன்ற பேச்சே வராது. முன்னாடி உள்ளாட்சி அமைப்புகளில் சட்டமன்றங்களில் கொஞ்சம் கொஞ்சம் செலவு பண்ணுவாங்க. எம்பி எலெக்ஷன் கம்ப்ளீட்டாக செலவு துட்டு கொடுக்க மாட்டாங்க. அவங்கவுங்க வந்து அப்படி மேலோட்டமாக ஓட்டு கேட்டு போவாங்க. மக்கள் அதை ஜனநாயக கடமை ஆட்டுவாங்க. அந்த பழைய முறையே மீண்டும் வந்துச்சுன்னா நல்லது தான். இப்போ இந்த தேர்தலுக்கு பணம் கொடுக்குறன்னு ஒரு விஷயம் இருந்தாலும் கொடுத்து யார் வெற்றி பெற்றாலும் அந்த அதுக்கப்புறம் வந்து இந்த விலைவாசி உயர்வு, சில பொருட்களின் விலை உயர்வுன்ற ஒரு விஷயம் தொடர்ந்தால் ஒரு சில மக்கள் வந்து சொல்கிறாங்க. அதை அந்த பப்ளிக்கோட ஒப்பீனியன் நீங்கள் பப்ளிக்காக அப்படி பார்க்குறீங்க? பொதுவான கருத்து எப்படி வந்தாலும் அவங்க வந்து காசு கொடுத்து ஜெயித்தாலும் விலைவாசி கொடுத்தான் செய்யுது, காசு கொடுக்காமல் ஜெயித்தாலும் விலைவாசி கொடுத்தான் செய்யுது. நீங்கள் உதாரணத்துக்கு எடுத்திங்கன்னா பெண்கள் பயன்படுத்துறது கேஸ் சிலிண்டரு, மக்கள் நம்ம அனைவரும் பயன்படுத்துறது பெட்ரோல் விலை தொடர்ச்சி அது கூடிக்கே போகுது. ஏறி இறங்கி தான் போகுது. எந்த ஆட்சி வந்தாலும் அவங்க காசு கொடுத்து ஓட்டு வாங்கினாலும் சரி, காசு கொடுக்காமல் ஜெயித்தாலும் சரி, விலைவாசி வந்து இன்றைக்கி விற்கிற சுகரு எப்படி நாளைக்கு கூட்டிகிட்டு தான் இருக்குது. பருப்பு மளிகை சாமான்லாம் கூட்டிகிட்டு தான் இருக்குது. எதுவுமே குறையிறது மாதிரி இல்லை. இது நம்ம எப்படி அதை சொல்ல முடியும்? எப்படி நிர்ணயிக்க முடியும்? காசு கொடுத்து ஓட்டு போட்டவங்க ஜெயித்தா விலைவாசி குறைச்சிடுவாங்களா? இல்லை காசு வாங்காமல் ஓட்டு போட்டால் விலைவாசி குறைச்சிடுவாங்களா? அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. அப்பா இல்லை அதை பற்றின உங்கள் பார்வை எப்படி, பப்ளிக் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அது தப்பு தாங்க. அது நம்ம நாடுங்க. இது நம்ம ஜனநாயகம், நம்ம நாடு, நம்ம மக்கள், நம்ம வந்து ஆட்சி இருக்கிறவங்களாம் நம்ம ஐயாங்க, நம்மளுக்கு நல்லது செய்கிறதுக்காக அவங்க இருக்கிறாங்க. நம்ம இதுமாரி பணம் போட்டு காசை கொடுத்து நம்ம ஓட்டு போட்டாக்கா அவங்க பேர் கெடுற மாதிரி ஆகிடுது. பெரியவங்க நம்ம அமைச்சருங்க பேர், எத்தனையோ கட்சிங்க இருக்கிறவங்க பேர்லாம் கெடுது. இது மாதிரி வந்து பணம் கொடுத்தா தான் வந்து ஓட்டு போடுறாங்க. அந்த மாதிரி வந்து ஒரு பேர் ஆகுது. அதனால் நம்ம வந்து காசு கொடுக்காம நம்ம நாடுக்கு நம்மளே வந்து விலை பேசுகிற மாதிரி அது. காசு கொடுத்து தான் நம்ம ஓட்டு போடணுன்னாக்கா அப்புறம் நம்ம இந்த நாட்டில் பிறக்கிறதுக்கு நம்ம அர்த்தம் இல்லைங்களே. நம்ம இந்தியா அங்கே இது நம்ம நாடு. எங்கேருந்தே வந்தாலும் இங்கே வந்து இது பண்ணுறாங்க. நம்ம நாட்டில் நம்ம இருக்கிறது வந்து நம்ம காசு கொடுத்து தான் நம்ம ஓட்டு போட்டு அந்த மாதிரி நம்ம பேர்லாம் நம்ம வெளியில் நம்ம ஓட்டு போடணுன்ற அவசியம் நம்மளுக்கு கிடையாது. இப்போ நிறைய பேர் ஓட்டுக்கு வந்து காசு கொடுக்குறாங்க, அரசியல்வாதிகள் கொடுக்குறாங்க, மக்களும் வாங்குறாங்க.
இது வந்து எப்படி பார்க்குறீங்கன்னா வாங்குறது குற்றம் சொல்கிறீங்களா இல்லை அது இதை காரணம் நிறைய பேர் ஒவ்வொரு இல்லை வாங்குறது குற்றம் தாங்க அது. எப்படி இருந்தாலும் தப்பு தான். ஆமாம் தப்பு தான் அது. நம்மளே வந்து அவங்கள கெடுக்கிற மாதிரி. இப்போ நம்ம பணம் ஆசை காமிச்சாக்க நம்ம வந்து நம்மளுக்கு நல்லது செய்கிற ஆட்சி பெரியவங்க இருக்கிறவங்களுக்கு நம்மளே கெடுக்கிற மாதிரி அது. இப்போ பணத்துக்கோசம் எத்தனை பேர் வந்து வேறு இடத்துல போய் அவங்களுக்கு நம்ம போடலாம், அவங்க வரட்டும் நல்லா நம்மளுக்கு நல்லது செய்வாங்க. நம்ம யாரும் நம்புறதுக்கு கிடையாது. அவங்க நம்மளுக்கு நல்லது நம்ம காசு கொடுத்துட்டு அவங்கன்னா ஏமாத்துற மாதிரி தான் நம்மளுக்கு இது. அதெல்லாம் வந்து இதுதான் நம்ம காசு கொடுக்குறதெல்லாம் அது.